ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருள்ஜோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சவுண்ட் இருக்க பார்த்துங்க. மெட்டல் இல்லையா? இந்த மெட்டலில் 3 நிலை இயக்கங்களை பார்த்தோம். செம்பு, தங்கம், ரஜீதம் என்கிற வெள்ளி. 4வது இரும்பை பற்றி பார்க்க போகிறோம். இரும்பு என்னப்பா இரும்பை போய் சொல்கிறாரு இவர் அப்படின்னா, உஷ்ணமானது இல்லை, இது உஷ்ணமானது தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. இரும்பை பற்றி சொல்கிறாரு. ஆனால் அதே இரும்பு குளிர்ச்சியாக மாறி தண்ணியையும் கொடுக்குது. அதையும் நம்ம பார்க்கணும். உடல்ல நீர் அம்சம் என்பது நீர் என்பது பெண்ணம்சத்தை குறிப்பது, வெப்பம் என்பது ஆணம்சத்தை குறிப்பது. இதுக்கு அதிபதி அப்படின்ற இடத்துல, அதி தேவதா அப்படின்ற இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறார். சனி ஈஸ்வரம் பகவான். நல்ல கணி. ஈஸ்வரம் அப்படின்னு சொன்னால் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பது அப்படின்னு அர்த்தம். ஈஸ்வரம் அப்படின்னா ஈஸ்வரி அப்படின்றது பெண்பாலை குறிப்பது. எல்லா தேகங்கள்லையும் எல்லா இடத்திலும் பரவி இருப்பதுன்னு அர்த்தம். ஈஸ்வரி ஈஸ்வரன் இவ்வளோதான் வித்தியாசம். நீக்கமர நிறைந்திருக்கும் ஒரு பொருள் எதுவாக இருக்கும்னா அது வெப்பமும் குளிர்ச்சியுமா மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. நீங்கள் அடர்வான பனி தேசத்தில் போனீங்கன்னா கூட ஒரு கதகதப்பை உணர முடியும். குளிர் இருக்கும். ஒரு கோட்டை போட்டால் கதகதப்பை உணர முடியும். அதே அடர்வான பனி பிரதேசத்தில் ஒரு குகையை வெட்டிட்டு அது உள்ளே போயிட்டீங்கன்னா சூடு தான் இருக்கும். நல்ல அடர்ந்த பனிப்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க மக்கள்னா, மேலே நம்ம இப்போ வீடு கட்டிட்டு இருக்க மாதிரிலாம் வசிக்கவே முடியாது. அவங்களால உறைஞ்சிரும், ஃப்ரீஸ் ஆகிடும் பாடி. அதனால் என்ன பண்ணால் உள்ளுக்குள்ளே பள்ளம் எடுத்து குகை மாதிரி செட் பண்ணி உள்ளே போயிடுவாங்க. சுற்றி பனி அடைச்சின்னு இருக்கும், உள்ளுக்குள்ளே சூடு இருக்கும், ஏதோ சூடு. அந்த சூட்டில் சட்டையை அவுத்து போட்டு கூட உட்காரலாம். பனிலேயே குளிர்ச்சி அப்படின்ற இடத்துல வெப்பமும் சேர்ந்துருக்கிறதுனால இது ஈஸ்வர பகவான் அப்படின்ற ஒரு இடத்துல வெப்பமும் குளிருமாய் இருப்பது. இது 2 தான் நீக்கமர நிறைஞ்சிருக்குது. அதுதான் பகவான் என்ற இடத்துல வெப்பத்தை ஆணம்சமாகவும் குளிர்ச்சி என்கிற நீரை பெண்ணம்சமாகவும் குறிக்கணும். சிவசக்தி மயம். சக்தி என்பது குளிர்ச்சியையும், சிவம் என்பது உஷ்ணத்தையும் கொடுக்கிறது. இந்த சிவசக்தி மயம் என்பது இல்லாத போச்சுன்னு சொன்னால் தேகம் என்பது இல்லை, தேகம் என்பது பட்டு போயிடும், பயனற்று போயிடும்னு அர்த்தம். காய்க்காத பூக்காத உளுத்து போன மரத்துக்கு பட்ட மரம்னு பேர். உளுக்க துவங்கின மரத்துக்கும் பட்ட மரம்னு பேர். உளுத்து போச்சு, அது உயிர் செத்து போனதாக இருக்கும். அதாவது பிணமாக இருக்கும், நடமாடும் நினமாக இருக்கும். நினம் சதைக்கோளங்களுக்கு நினம்னு பேர். இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை தெளிவான முறையில் பிடிக்கலன்னு சொன்னால் நம்ம போயிடுவோம். அதனால் சனி ஈஸ்வர பகவான் பெண்ணம்சம். சனி என்பது கிரகங்களில் அதி கிரகத்தை சேர்ந்தது. ஈஸ்வரம் என்பது பெண்பால் ஆண்பாலாக நீக்கமர நிறைந்திருப்பது. பகவான் என்பது ஆணம்சமாக இருக்கிறது. ஆண் பெண் அலித்தன்மையுடன் இருப்பதால் தான் சனி ஈஸ்வர பகவான் பட்டம் பெற்று வாழ்கிறார். அந்த சனி அப்படின்றது சிலருக்கு நீச்சம் அடைஞ்சிருக்கும், பகைப்பட்டு இருக்கும், பகைக்கிரகங்களால் சூழப்பட்டு இருக்கும், பகைவர்கள் பார்வையால் இருக்கும். பகை கிரகங்கள்ன்றது கிரகங்களுக்குள்ளே சத்ரு மித்திருக்கள் உண்டு. சத்ரு என்பது எதிரிகளையும், மித்ரு என்பது நண்பனையும் குறிக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. இது சான்ஸ்கிரிட் வேர்டு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நமக்கு எதையுமே மொழிகளை போட்டு குழப்பிக்கக்கூடாது. நமக்கு இருக்கிறது 7 மொழி, மொத்தமே 14 மொழி தான். அந்த 14 மொழிகளில் இருந்த பிரிவுகள் தான் பல 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 விதமான மொழிகளை உருவாக்கி கலப்புகளால் நம்மளை குழப்ப வச்சுன்னு இருக்குது. 14 மொழி தான் உலகத்தில். அதை பற்றி இன்னொரு தடவை பேசுவோம் என்னென்னன்றது. எந்தெந்த மொழிகள் உலகத்தில் 14 மொழிகள் தான் மூல மொழிகள், மீதி எல்லாமே கலப்புகள் தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தெளிவாக பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு புரியும். இந்த சனி என்கிற ஒரு பகவான் செயல் உடம்புல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உஷ்ணமும் நீர்மமும் கலந்த இடத்துல ஆணம்சமாக ஆளுமை திறனை வெளிப்படுத்துகிறது.
இது எப்படி நம்ம உடம்புல ரத்தத்தில் கலந்திருக்கக்கூடியது. ரத்த அணுக்களுக்கு உயிரோட்டம் கொடுத்து எல்லாத்தையும் காக்கிறது யாருன்னா இந்த உஷ்ணம்தான். சனி ஈஸ்வர பகவான் அப்படின்ற இடத்துல உடம்புல இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக உஷ்ணம் ஏறுறதும் இரும்பு தான். ரொம்ப சீக்கிரமாக குளிர்ச்சி அடைகிறதும் இரும்பு தான். ஒரு பனிப்பிரதேசத்தை வச்சு ஜில்லுன்னு ஆகிடும் அந்த இரும்பு. செம்பில் அந்த பிடிக்க முடியாது உங்களால். அதே நேரத்தில் நல்ல வெயிலில் போட்டாலும் கையை சுடுற அளவுக்கு வெப்பமும் ஏறிடும். இது ரெண்டையும் கொடுக்கறதுனால இந்த உடம்புல வெப்ப வீரியத்தை அழித்து ரத்தத்தை சுத்தப்படுத்தி ரத்த நோய்கள் வராமல் காக்கிறதுல சனி ஈஸ்வர பகவான் என்கிற விஷயம் மூலமாக இருக்குது. அதுக்கு இரும்பு தான் துணையாக இருக்குது. இரும்பை நம்ம தெளிவான முறையில் பயன்படுத்தும். இரும்பில் நிறைய வகை இருக்குது. EN8, ஆர்டினரி மெட்டலு, EN22, EN36, EN45, OHNS, இது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. இதுதான் ஒரு இதுக்கு பயன்படுத்தினாலும் சாதாரண மெட்டல் நம்மளுக்கு போதுமானது. அதில் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர் ரக இரும்புகள் நமக்கு பலமளிக்கக்கூடியது. இந்த இடத்த கொஞ்சம் நிதானிச்சு பார்த்தோம்னா நமக்கு இரும்புடைய பலன் புரியும். இரும்பு இல்லாத இடம் எதுவுமே கிடையாது. ஒரு தண்ணியில் ஒரு ஒரு தங்கத்தில் கரண்ட்டை செலுத்தி தண்ணியில் போட்டால் ஷாக் அடிக்காது, வெளியில் போட்டு சேர்த்து ஷாக் அடிக்காது. செம்பு இருந்தால் ஷாக் அடிக்கும், இரும்பு இருந்தால் ஷாக் அடிக்கும், பஞ்சலோகம் மட்டுப்படுத்தும். கம்மியாக இருக்கும். ஓடுற தண்ணியில் 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு செம்பில் போட்ட ஒரு கை கம்பி தண்ணியில் விழுந்துடுச்சின்னு சொன்னால் அது ஃபுல்லாக 1/2 கிலோமீட்டருக்கு கொண்டு அடிச்சிடும், ஷாக் அடிச்சிடும். அந்த செம்பும் இரும்பும் அவ்வளோ ஒரு தொடர்புடைய. அதனால் சனீஸ்வர பகவானுக்கு முருகனும் ஒரு வாகனமாக இருக்கிறார். முருகன் கடவுளுக்கு அவரும் ஒரு பக்கபலம் தான். இந்த ஒரு சனி அப்படின்ற இடத்த பிடிக்கிறோம் இல்லையா, அந்த ரத்தத்தில் இரும்பு சத்து ஜாஸ்தி, செம்பு சத்து ஜாஸ்தி. அதனால் நிறங்கள் இருக்குது. நிறங்கள் மாறும்போது அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டல் கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி மெட்டல் கண்டென்ட்டுடைய மூலக்கூறுகள் அதிகமாகவும் நிறங்கள் மாறும். உலகத்தில் பல வண்ணங்களில் மனிதன் இருக்கிறதும் அதுதான். பல நிறங்களில் இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். இந்த இரத்த சோகை அப்படின்ற ஒரு நோய் உருவாகுது. 2வது ப்ரெஷர் அப்படின்றதுல 2 நோய்கள் மூலமாக இருக்குது மனிதனை சிதைக்கிறதுல. உயர் இரத்த அழுத்தம், குறைந்த இரத்த அழுத்தம், அனிமிக் என்கிற இரத்த சோகை நோய்கள். இதுக்கு மேலே குதிரை வலிப்பு, முயல்காண்டம், காக்காய் வலிப்பு, இந்த மாதிரி நோய்கள்லாம் இரத்தத்தினால ஏற்படக்கூடிய நோய்கள். இந்த மாதிரி நோய்களுக்கு என்னென்ன குதிரை வலிப்புன்னு சொல்லி சொன்னால் கை இன்னும் இழுக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணுகளும் நாக்கெல்லாம் கடிச்சிக்குவாங்க, பிடிச்சி ரத்தம் கொட்டும். அப்போ கூட அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. வலிப்பு சாதாரணமாக இழுத்து நுரத்தள்ளுறது காக்காய் வலிப்பு. இந்த காக்காய் வலிப்பு நுரத்தள்ளும். குதிரை வலிப்புன்றது பயங்கரமாக இழுக்கும், வெட்டி இழுக்கும். ரத்தம் நாக்கெல்லாம் கடிச்சு ரத்தம் கொட்டிடும், பல்ல நரன்னு கடிச்சு ரத்தம் கொட்டும். இது குதிரை வலிப்புன்னு பேர். அந்த நோய்கள் இப்போ கம்மியாக இருக்கணுமோ தெரியல, எனக்கு சரியாக தெரியல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் சமன்படுத்துறதுக்கு எதுனா இந்த இரும்பு சத்து தான் சமன்படுத்தும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காக்கா முட்டையை பொறிச்சு கொடுத்தா காக்கா வலிப்பு நோய் தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இரும்பு சத்து காக்காய்க்கு அதிகம் ஜாஸ்தின்றதுனால இந்த வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்களோ என்னமோ தெரியல. அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இரும்பு பிடிச்சா ஒரு பேலன்ஸ் கிடைக்கும் போது இந்த கிரிப்பு கொஞ்சம் அடங்கும். அதுக்காக இரும்பு சாவி ஏதாவது காக்கா வலிப்பு வந்தவங்கிட்ட கொடுத்துருவாங்க. இதுக்கான நோய்களுக்கெல்லாம் என்ன வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கையில் காப்பிடுதல். இந்த வளையம் போடுறோமே அதில் ஸ்டீல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் போட்டோம்னா இந்த வெப்ப வீரியத்தை லெவல் படுத்தி கொடுக்குறது ஸ்டீல் ஒரு அற்புதமான பொருள். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இனிப்பு துமட்டிக்கான்னு சொல்கிறோம், அது கும்முட்டிக்காய்னு சொல்லுவோம். துமட்டிக்கான்றது சின்னதாக இருக்கும், படு பயங்கரமான கசப்பாக இருக்கும் அந்த கும்மட்டிக்காய். அந்த கும்முட்டிக்காயை என்ன பண்ணுவாங்கன்னா, இனிப்பு கும்முட்டிக்காய்ன்றது தர்பூசணி காயை சொல்கிறது இனிப்பு கும்முட்டிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டீலை நல்ல உயர் ரக ஸ்டீலை எடுத்து நல்லா பழுக்க காய்ச்சணும். காய்ச்சிட்டு அதை அப்படியே அந்த இனிப்பு கும்முட்டிக்காவில் சொருகிட்டோம்னா சாரை பூரா இழுத்துக்கும், சர்ன்னு இழுத்துக்கும். அந்த சாறு இழுத்த உடனே அது கூலிங் ஆகுது பாருங்கள். திருப்பி எடுத்து புடம் போட்டு 25 புடம் 100 புடம்னு சொல்லி கணக்கு உண்டு. அதை அந்தந்த மருந்துக்கு தகுந்த மாதிரி பண்ணுறது. அந்த சிமிட்டாவில் போட்டு நல்லா பழுக்க காய்ச்சி இனிப்பு கும்மட்டிக்காய் அந்த சாரை பூரா ஒரே காயில் நல்ல கருப்பு கும்மட்டிக்காய். இன்றைக்கி விற்கிற ஹைப்ரிடை சொல்லலை,
விதையோடு இருக்கிறது பழைய கருப்பு குமுட்டிக்காய் இருக்கும், பெருசாக இருக்கும், இனிப்பு குமுட்டிக்காய். அதுக்கு தர்பூசணின்னு சொல்கிறோமே, அந்த தர்பூசணி பழம், கருப்பு தர்பூசணி பழம் பெருசாக இருக்கணும், சின்னதாக இருக்க ஹைப்ரிட் இல்லை. விதை இருக்கிற பழத்தில் இந்த இரும்பை தோச்சி 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 நல்லா சொருகி 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 21 புடம் மினிமம் 100 புடம் வரையிலும் அதை எடுத்து வச்சோம்னா அந்த ஸ்டீல் உடைச்சா நம்ம பல்பம் உடையிற மாதிரி உடைய ஆரம்பிச்சிடும், பக்கா ஸ்டீலே. அந்த அளவுக்கு அதை பதப்படுத்திட்டு அதை பிடிச்சி நல்லா இடித்து நல்லா மைய மாவை அரைச்சி துணி இருக்குது பாருங்கள், அந்த பட்டு துணியில் கொட்டி கைகளால் தொழாவுனீங்கன்னா கீழே கொட்ட ஆரம்பிக்கும் அந்த தோல். இது வஸ்திரகாயம் அப்படின்னு பேர். வஸ்திரம் என்பது துணி. அந்த வஸ்திரத்தில் பதம்படுத்தி சலிக்கணும், சல்லடையில் சலிக்கிறது இல்லை. சலிக்கும் போது கண்ணுக்கு புலப்படாத மாவை, அந்த மாவை எடுத்து ஒரு சிட்டிக்கை தண்ணியை வச்சுட்டு போட்டிங்கன்னா தண்ணியில் நூல் மாதிரி இறங்கணும், அதாவது லேட்டாக இறங்கும், அப்படியே கரையக்கூடாது. அந்த நூல் மாதிரி மெல்லிசாக இறங்கும், மேலே மிதக்கணும் அந்த பொருள், அந்த இரும்பு. இப்போ சொன்னமே அந்த பஸ்பம், இதுக்கு அயப்பஸ்பம்னு பேர். அந்த அயப்பஸ்பத்தை மேலே போட்டால் மிதக்கணும், மெல்லிசாக நூல் விட்டு ரொம்ப பொறுமையாக தெரியும், ஒரு நூல் மாதிரி இறங்கும். அந்த இறங்கிறது தான் முறை. அதுதான் ஒரிஜினல் பஸ்ப முறையில் அயப்பஸ்பம்ன்றது அதுதான். இனிப்பு குமுட்டிக்காய் பஸ்பம். இந்த இனிப்பு குமுட்டிக்காய் பஸ்பத்தை உள்ளுக்கு எடுக்கும்போது இரத்த சோகை நோய்கள் விலகும், உடம்புல ஏற்படக்கூடிய ப்ரெஷர் விலகும். எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான மருந்து இந்த இரும்பு. அத்தகைய இரும்பை பயன்படுத்த தெரியாத, நம் பஸ்ப முறைகளை பயன்படுத்த தெரியாதவங்க கைகளில் மட்டும் அந்த இரும்பை வளையங்களாக போட்டுக்கும் பொழுது குறைந்த இரத்த அழுத்தம் உடையவர்களுக்கு வெப்ப வீரியத்தை கொடுத்து நார்மல் பண்ணும். லோ ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு இரும்பில் கைகளில் அந்த காப்பை போடலாம். உயர் ரத்த அழுத்தம் இருக்கவங்களுக்கு இது பயன்படாது. உயர் ரத்த அழுத்தம் இருக்கவங்களுக்கு மெடிசின் எடுத்துக்கலாம். அதாவது ப்ரெஷர், ஹை ப்ரெஷர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு இது பயன்படுத்தும் போது அதுக்கு பூண்டு கூட வந்துடும். பூண்டு உணவை நிறைய சாப்பிட்டோம்னா இரவில் பாலில் போட்டு, காஷ்மீர் பூண்டு சொல்லக்கூடிய ஒத்தைப்பல் பூண்டை ஒரு 5 பல் பூண்டை போட்டு இடித்து பாலில் போட்டு ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூளை கொட்டி பனங்கற்கண்டு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உயர் ரத்த அழுத்தம் என்பது குறையும். ரொம்ப இறங்கவே இல்லை இந்த ரத்த அழுத்தம் அப்படின்னு சொன்னால் ஜாதிக்காய், மாசிக்காய், ஜாதிபத்ரி, இந்த ஒத்தப்பல் பூண்டு இதை சமநடை கூட்டி, அதாவது ஒரு 50 கிராம் சேர்த்தா 200 கிராம் வந்துடும். இதில் 25 கிராம் சுக்கு, மிளகு, திப்பிலியை சேர்த்து அரைச்சி காலையில் ராத்திரி 2 வேளை ½ அன் ஹவர் சாப்பிட்றதுக்கு முன்னால், அரை மணி நேரம் சாப்பிட்டதுக்கு அப்புறம், காலையில் ஒரு 6 மணிக்கு நம்ம அந்த மருந்து சாப்பிட்டு அரை மணி நேரம் கழிச்சு சாதா உணவுகளை எடுத்துக்கலாம். இது சாப்பிட்டுட்டு பால் குடிச்சிடணும். பசும்பால்ங்கிறது நல்லது. அதே மாதிரி ராத்திரி நேரத்தில் படுக்கும்போது சாப்பிட்டதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு இந்த மருந்தை போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒரு வாரத்தில் ப்ரெஷர் என்பது இறங்காத உயர் ரத்த அழுத்தம் இறங்குறத நீங்கள் பார்க்கலாம். 200, 220, 240 என்ன மாத்திரை போட்டாலும் அடங்கலை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்னன்னா கிட்னி ஃபங்க்ஷன் பிளாக் ஆகும். சர்க்கரை நோயால் கிட்னி பிரச்சனை வராது, ரத்த அழுத்தம் ப்ரெஷர் இருந்தால் இந்த பிரச்சனை வந்துடும். இப்போ கிட்னி ஃபங்க்ஷன் கிரியேட்டின்னு சொல்லக்கூடிய அந்த இதை லெவலெல்லாம் குறையிறதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்த்துட்டு வரலாம். வருமுன் காப்பது புத்திசாலித்தனம், வந்த பின் தீர்க்க முனைவதுன்றது வேறையாக மாறிடும். வந்த பின் தீர்க்க முனையெல்லாம் இதை பண்ணலாம். அப்போ எல்லாருமே ஒரு ஸ்பூன் வாரத்துக்கு ஒரு சாப்பிட்டா உயர் ரத்த அழுத்தம் வரவே வராது. ரொம்ப லோ ப்ரெஷராக இருக்குதுன்னு சொன்னால் அவங்கள உப்பு சேர்த்துக்குங்க, அதை சேர்த்துக்க, காரத்தை சேர்த்துக்குங்கன்றது நல்ல விஷயந்தான். எனக்கு அது புரியல, இரும்பு வளையம் போட்டுருங்க. அதை கழுத்தில் கண்ட இடத்துல போடக்கூடாது. இரும்பு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பயன்படுத்தலாம். அது கைகள் இந்த இடத்துல மட்டும்தான் பயன்படுத்தலாம், வேறு எங்கேயுமே பயன்படுத்தக்கூடாது. அது நல்ல உயர் ரக ஸ்டீலில் இப்போ விற்கிறாங்களே நிறைய தான், ஃபேன்சி அப்படி கையில் போட்டு அப்படி வாட்ச் கட்டுற மாதிரி திருப்பிட்டு இருப்பாங்கள்ல, அதெல்லாம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாட்சி கட்டுற பழக்கம் இருந்ததுனால ஸ்டீலில் வாட்சி கட்டும்போது அந்த குறைந்த ரத்த அழுத்த நோய் விலகிறத பார்க்கலாம். இதெல்லாம் மணி பார்க்கறதுக்காக நம்ம வச்சின விஷயங்கள் இல்லை. வளையங்கள் போட்டது காலப்போக்கில் நேரம் பார்க்கறதுக்காக வாட்சி உருவாக்கப்பட்டது. ஸ்டீலில் நீங்கள் கையில் போட்டோம்னால நமக்கு அந்த ஸ்டீலுடைய வெப்பம் உடம்புல ஏற குறைந்த இரத்த அழுத்த நோய் டோட்டலாக விலகிறத நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். இந்த குறைந்த இரத்த நோய் விலகிறதுக்கு உடம்புல உஷ்ணம் வீரியம் குறையும் போது இந்த பிரச்சனைகள் வரும். இந்த குறைந்த இரத்த அழுத்தம் உருவாங்களுக்கு கேர் வரும், டயர்டு இருக்கும், எங்கேயாவது படுத்துக்கணும் போல் இருக்கும், எந்த வேலையும் செய்ய முடியாது, எனர்ஜி லாஸ் இருக்கும். என்ன மெடிசன் நீங்கள் எடுத்தீங்கனாலும் வேலையை செய்யாது.
எவ்வளோ மருந்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் கூட அந்த டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 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 குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியாது. ஒரு நிறைய நேரம் தூரம் வண்டி ஓட்டணும்னா முடியாது. ரொம்ப சோர்வு தட்டும், இரத்த சோகை நோய்கள் உருவாகும். அதாவது என்ன சொல்லுவாங்க, அது ஹீமோக்ளோபின் லெவல் 14% வரலாம் இருக்கிறது நல்லது. 12லேருந்து 14 வரலும். 8%, 7%க்கு மேலே இருக்காது. பெண்களுக்கு என்ன ஆகும்னா அதிஉதிர போக்கு ஏற்படும், அல்லது ரத்த போக்கே நின்று போகும், மெலிஞ்சிருவாங்க. உடம்புல பச்சை, இந்த வயிறு பக்கம் ஒரு ஒரு மாதிரி மஞ்சள் கலந்த பச்சை நிறத்தோடு சுருங்கிடுவாங்க. அந்த இடைன்றது நல்லா இதுவாக இருக்கிற இடைகள் சுருங்கி போயிடும். இந்த கைகாலெல்லாம் தூக்கிட்டு கண்ணெல்லாம் மேலே வந்துடும். இந்த மூஞ்சி சதையெல்லாம் ஒட்டிட்டு இப்படி ஒடுங்கி போயிடும். பற்கள் நல்ல அழகான பெண்கள் கூட ஒடுங்கி போய் பற்கள் வெளியில் தெரிகிற மாதிரி ஒரு இருக்கும். இந்த தொண்டைக்கோழி சிறுத்துரும், கழுத்து மெலிஞ்சிரும், முடி கொட்ட ஆரம்பிக்கும். பார்த்தாலே தெரியும் இவங்களெல்லாம் பார்த்தா இந்த நோயில் பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இரத்த சோகை நோய்கள் அல்லது சில விஷயங்கள் உருவாகும் பொழுது உள்ளுக்குள்ளே மருந்து எடுத்துக்கிறதுன்றதுக்கு இந்த சொன்ன இனிப்பு குமுட்டிக்காயில் செய்யக்கூடிய அயப்பற்பம் மிகச்சிறந்த நிவாரணத்தை கொடுக்கும். அப்படியும் இருந்தாலும் குறைந்த இரத்த அழுத்த நோய்கள் உருவாகும் போது இந்த வளையத்தை போட்டு இந்த பிரச்சனைங்க வந்ததுன்னு சொன்னாலே இரும்பலை, சும்மா அப்படி 2 வளையல போட்டாலே நமக்கு இந்த நோய்கள் குறையிறத கண்கூடாக பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெரிய விஷயமா எடுத்துகிட்டு போய் டாக்டர்கிட்ட போனால் நீங்கள் அயன் டேப்லெட் எடுத்துங்க, உங்களுக்கு அயன் குறைவாக இருக்குது அப்படின்லாம் பார்க்குறோம். அது தேவைப்படாது. நம்மக்கிட்ட தான் இருக்குது எல்லாமே. நம்மக்கிட்ட இல்லாதது எதுவுமே கிடையாது. வேறு வழி இல்லாத காரணத்தினால நம்ம ஒரு இடத்த போய் அணுகிறோம். இப்போது ஒரு எமர்ஜென்சி என் நிலையில் இருக்கும் பொழுது நான் ஒரு 4 பேருக்கு இதை செய்யுங்கன்னு சொல்ல முடியும். சொல்லி கொடுக்குறதுல எத்தனை பேர் என் கூட இருந்து தெளிவாக புரிஞ்சுக்குவாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ புரிஞ்சிக்காத பட்சத்தில் எனக்கு என்ன நோயின்றத தெரியாது, எனக்கு வந்திருக்குன்றது தெரியாததுனால என்னை போல ஒருத்தன் உருவாகணுன்றதுக்காக ஒருத்தருக்கு கற்றுக் கொடுக்கறதுனால சீடர்கள்னு அவங்களுக்கு பேரை வச்சிருக்கிறோம். வேற ஒன்றுமே, மற்றவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதே வேற. என்னுடைய சுயநலம், நான் எந்த நேரத்தில் வேணால் விழுந்துடுவேன், இந்த நோய்களுக்கு மருந்தை பயன்படுத்தி இப்படி போடு, என்னை போல் யாராவது பாதிப்படைஞ்சாலும் நீ இதை பயன்படுத்து, மக்களுக்கு சேவை செய்கின்றதுக்காக ஒருத்தரை உருவாக்குறோம். அவருக்கு சீடர்னு பேர். இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கேன், நல்லா அப்படியே உட்காந்துட்டே இருக்கு, ஏதோ சம்திங் அடிப்படுது, ஏதோ ஒன்று ஆகுதுன்னும் போது நான் என் நிலையை எழுந்து ப்ரெஷர் ஒரு 4 நாள் 3 நாள் சாப்பாடு சாப்பிடலன்னா ப்ரெஷர் குறைஞ்சிரும். ப்ரெஷர் குறைஞ்சி போச்சு, என் நிலையை நான் இழப்பேன். அப்போ எனக்கு என்ன தேவைன்றது நான் கற்றுக் கொடுத்த அந்த கூட இருந்த பையன் மானாக்கான்னு பேர், அவன் எனக்கு கொடுத்து என்னை ரெக்கவர் பண்ண முடியும். அவன் அந்த மாதிரி தான் உருவானது சீடர் பரம்பரை. சீடர்னால் உனக்கு கற்றுக் கொடுத்து நீ போய் சேவை பண்ணு, மற்றவங்களை அதெல்லாம் அப்புறம்தான். முதல்ல சுயநலம், 2வது தான் பொதுநலம். நான் நல்லா இருந்தால் தான் மற்றவங்க நல்லா இருக்க முடியுன்ற இடத்துல என்னை காப்பாற்றுவதற்கு ஒருத்தன் தேவை. டாக்டருக்கும் டாக்டர் வேணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா என்னுடைய அறிவோ, என்னுடைய ஆற்றலோ, என்னுடைய அனுபவமும் எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய நாலேஜோ இன்னும் ஒருத்தருக்கு நான் கொடுக்கும் பொழுது கல்வி பெருகுது. இந்த கல்வியின் பெருக்கம் மற்றவங்களுக்கும் பயன்படணும். நானே விழுந்தாலும் என்னை காப்பாற்ற உனக்கு இது தெரியணும் அப்படின்றதுக்காக கற்றுக் கொடுக்கறதுனால உருவானது சீடர் பரம்பரைகள். சீடர்கள் என்பவர் அடிமைகள் அல்ல. நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, யாருக்கும் யாரும் சீடர் அல்ல, யாருக்கும் யாரும் குருவும் அல்ல. சீடர் இல்லாமல் குரு இல்லை, குரு இல்லாமல் உலகம் இல்லை. ஏன்னா குருன்ற இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ், சென்ஸ், அறிவு, அதுக்கு மேலே ஃபோர்ஸ், ஆற்றல். அறிவு, ஆற்றல், அனுபவம், நாலேஜ், புலமைன்னு பேர் நாலேஜுக்கு. இது 4 சேர்ந்தா அவன் குரு. இந்த 4ஐயும் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால இவன் குருவாக இருக்கிறான். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுனால வரவன் மாணவனாக இருக்கிறான், அவனுக்கு சீடன்னு பேர். இந்த சீடனுக்கு நான் கற்றுக் கொடுக்க முடியலன்னா நான் குருவாக இருந்து பயன் இல்லை. ஆனால் இந்த சீடனே தவறு செய்யும்போது தட்டி கேட்குற உரிமையை எனக்கு தான். அவனுக்கு பிள்ளைன்னு பேர். புள்ள வேற, பிள்ளை வேற, மகன் வேற, பிள்ளை வேற. இந்த பிள்ளை என்பது பல கிளி பிள்ளை, கீரி பிள்ளைன்னு சொன்னால் நம்மளுக்கு பிறந்ததா அப்படின்னா அது பிள்ளை. எதையும் உறிஞ்சி எடுத்து அடுத்தவங்களுக்கு பயன்படுத்துறது பிள்ளையாக போகும். இப்படி ஒன்றும் அந்த நம்முடைய மொழியுடைய தன்மைகள் நமக்கு புரியலை. அதனால் ஆளுமை நமக்கு புரியாதையே போச்சு, குழப்பங்கள் நிலவி போச்சு. யாரை பேசுகிறாங்க, கர்மம் என்றால் என்ன? அது ஒரு செயலாம்.
பற்றுக்கு கர்மம்னு பேரு. ஒரு செயல்னு வந்தது, அதுக்கப்புறம் எதுக்கு எப்படி அது கர்மம் ஆகும்? ஒரு வர்றாங்க, யாரோ ஒருத்தர், ஒரு மனைவின்னு வச்சுக்குவோம், ஒரு கணவனுடைய மனைவின்னு வச்சுக்குவோம், 2 பேர் இருக்காங்க. ஏதோ சண்டை வந்தது, என் கர்மம் உன்னை நான் கல்யாணம் பண்ண தலைமையில் அடிச்சுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய செயலால் நான் தலையில் அடிச்சுக்கிறேன் அர்த்தமா? சிம்பிளாக புரிய வைக்கிறதுக்கு இந்த 2 இந்த மாதிரி கொஞ்சம் செக்ஸியான விஷயங்கள் தான் ஈஸியாக புரியறதுக்காக இதை பேசுறது. என் கர்மம் உன்னை கல்யாணம் பண்ணனே அப்படின்னு தலைமையில் அடிச்சுக்கிறாரு. கர்மம் என்பது என்னன்னா பற்று. இது புரிய, கர்மம் என்ன செயலாம், எப்படி செயலாகும்னு நமக்கு புரியல. வினை என்பதற்கு செயல் என்பது பொருள், கர்மம் என்பது பற்று, வினை என்பது செயல். பற்றினால் ஏற்பட்ட செயலுக்கு கர்ம வினைன்னு பேர். என் கர்ம வினை உன்னை கல்யாணம் பண்ணினேன் அப்படின்னா, எனக்கு உன் மேலே பிடிச்சிருந்தது, உன் மேலே ஒரு பற்று வச்சேன், அதனால உன் கழுத்தில் தாலி கட்டி உன் பொண்டாட்டின்னு ஏற்றுக்கினேன், வினை வந்து சேர்ந்தது. இது செயல். மனைவி என்று ஏற்றுக்கொள்வது செயல். அது மேலே வைக்கிற பிடிப்புக்கு கர்மம்னு பேர். என் கர்மம் 2 குட்டியை போட்டேன், ஏதாவது பயன் தருதா? என் பற்று 2 குட்டியை போட்டேன், இவனா போட்டான். இன்னொரு கர்மம், இன்னொரு பற்று. ஒரு பெண் மீது பற்று வைத்தான், அந்த பெண் பற்றால் பிறந்த பிள்ளைகளும் பற்றா இருக்கு. பாசம் பண்ணாங்க, பந்தம் பாசம் சொந்தம் எல்லாம் ஒட்டிக்கும். கர்மத்துக்கு விளக்கம் புரியலன்னா செயல்னு எப்படி சொல்ல முடியாது? கொஞ்சம் நிதானமா மொழிகளை உள்ள வாங்கி பிரிங்க. அனுபவங்கள் தான் வாழ்க்கை, அனுபவத்தின் தொகுப்பு தான் ஆற்றல், அதனுடைய செயல்கள் தான் அறிவு, அறிவின் செயல் தான் யாதும். நாலேஜ்னு பேர், அதுக்கு புலமைன்னு பேரு. இது புரியாத போச்சுன்னு சொன்னா, ஏதோ ஒருத்தன் எழுதுறவனுக்கு பேனா போதும், பேப்பர் போதும், அனுபவமே தேவையில்லை. படிக்கிறவனுக்கு தான் அனுபவமும் ஆற்றலும் அறிவும் தேவை. ஏன் என்கிற கேள்வி எங்கு பிறக்கிறதோ அங்குதான் மனிதன் சிறக்கிறான், தனித்தும் இயங்குகிறான், தனித்தும் நிற்கிறான். பொரியலிய கர்மம்னா பற்று. ஆஹா, இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றக்கூடாது. எதையுமே ஹார்டாகவே பேசலாம், தப்பே கிடையாது. புரிய வைக்கணும். ஒரு ஸ்கூல் டீச்சர் பற்றுன்னு ஒன்று வைக்கிறாங்க. நம்ம தப்பு பண்ணுறோன்றது இந்த குழந்தைக்கு புரியணுன்றதுக்காக தான். அந்த குழந்தை புரிஞ்சிக்குது, தப்பு பண்ணக்கூடாது. படிக்க வந்த இடத்துல படி, பக்கத்தில் இருக்கிட்ட பேசாதன்னு ஒன்று வைக்கிறாங்க. ஏன்னா மேயிற மாடை நக்கற மாடு கெத்துறக்கூடாது. இதுவும் கெட்டுரும் அதுவும் கெட்டுரும். படிக்க வந்து நீ படி. நீ எதுக்கு வந்த? உங்கள் அப்பா அம்மா என்னத்துக்கு உன்னை பெற்று போட்டாங்க? எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க? நீ படிக்கிறதுக்காக அனுப்புகிறாங்க, பக்கத்தில் இருக்கிட்ட பேசுறதுக்கு அனுப்புகிறாங்க, பக்கத்தில் யாராவது பொண்ணு உட்காந்து லவ் லெட்டர் கொடுக்கறதுக்கு அனுப்புகிறாங்க, படிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க. நான் படிக்கணும். என்னை பெற்று வளர்த்து எனக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்த என் தாய் தந்தைக்கு என்ன மாதிரி பெண்ணை எனக்கு சேர்ந்து தேர்ந்தெடுத்து கொடுத்து என் வாழ்க்கையை செழிக்க வச்சு தன்னுடைய வருங்கால சந்ததிகளை வளர்க்கணும். அவங்களுக்கு தெளிவாக தெரியும். இல்லை நான் இதுதான் எனக்கு, நான் அதுதான் அப்படின்னா விட்டும் போக வேண்டியது தான். நமக்கு புரியல. நமக்கு புரியாததுனால என்னுடைய தனித்தன்மையை எல்லாரும் முடக்குறாங்க. இல்லை நீ தனித்தன்மையை வச்சு என்ன பண்ணிடுவேன்? இதை தான் பண்ணி ஊரை கழுகணும். ஆக மொழியின் புலமையை அறிந்து கொள்வதற்கு தான் நமக்கு எல்லாம் தேவை. இந்த மொழியின் புலமை புரியாததுக்கு அடிப்படை காரணம் என்னன்னும் போது, ரத்தத்தில் ஏற்பட்ட கோளாறுகள். அந்த இரத்த கோளாறுகளை சரி பண்ணணும். இல்லை உடம்புல விரலை வெட்டி போட்டு இருக்கலாம், முழங்கை விரலை எடுத்துட்டு இருக்கலாம், கையை வெட்டி போட்டு இருக்கலாம், ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி கீழே துப்பிட்டு இருக்க முடியுமா? உடம்புல பெருமூளையை கூட ஆப்ரேஷன் பண்ணி உயிரோட வாழலாம். நில தெரியாத மென்டலாக இருப்பான். சிறுமூளையை கூட இது பண்ணாத இருப்பான். எதையும் உணரும் திறன் அற்று இருப்பான். பைபாஸ் சர்ஜரி, இருதயத்தை அறுத்து போடுறான், வயிறை ஒட்டி எடுக்கிறான், நம்முடைய குடல் பகுதியை வெட்டி எடுக்கிறான், விந்து பகுதியை வெட்டி எடுக்கிறான், ஆண் உறுப்பை வெட்டி எடுக்கிறான், எல்லாத்தையும் வெட்டி எடுக்கிறான், உயிரோட வாழறான். ஒரு 5.5 லிட்டர் ரத்தம் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அந்த ரத்தத்தெல்லாம் டியூப் போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வாழ்ன்னு சொல்ல முடியுதா பாருங்க. ரத்தம் எவ்வளவுக்கு எவ்வளவு தெளிவாக இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளோ எல்லாமே நமக்கு கிடைக்கும். எல்லாமே தெளிவாக இருக்கும். ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு நம்ம உட்காந்துன்னு பஞ்சபூத சுத்தி மூக்கில் இழுத்து உஷ்ணு இழுக்கணுமா. ஊரில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துக்கின்னு இந்த பக்கமான வேற உள்ள இருக்கிற குப்பையை வெளியே தள்ளணுமா. இதுக்கு வரும் ஒரு யோகம். இதுக்கு கர்ம யோகம்னு பேரான். பற்றினால் உருவாகக்கூடிய ஒடுக்கம். பற்று ஏன் உருவாகுது அப்படின்றத
பரிபூர்ணமாக உணர்ந்து வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணால் அது யோகம். பற்றை உணர, பற்று இல்லாத பற்றை அறிய பற்று அற்ற கடவுள் துணை. பற்றிலா பற்றை அறிந்த பின் பற்று அற்ற கடவுள் பற்றையும் அறுத்தலே முழுமையான பற்று இன்மை. கர்மத்தை விலக்குதல், விலக்கிய கர்மத்திலிருந்து ஒடுங்குதல் அப்படின்றது புரிஞ்சுதுன்னா ரத்த சுத்தி, பஞ்சபூத சுத்தி, எல்லா சுத்தியும் புரிஞ்சிடும் யோகங்களில். நமக்கு யோகம் என்றால் புரியல. யோகம்னா அப்படி கம்முன்னு உட்கார்ந்ததுன்னு அர்த்தம் போல இருக்கு. சும்மா உட்கார்றதுக்கு பேர் இல்லை, உட்கார்ந்து தூங்குறதுக்கு பேர். அது யோக நித்திரை, உட்கார்ந்த மணிக்கு தூங்குறது. யோகத்தில் ஒரு தூக்கத்தை காண்ற. யோகம் என்பது எதையும் அறிவது. யோகம் என்பது எல்லாத்தையும் ஒடுக்குவது. ஒடுங்கிய இடத்தில்தான் எதுவுமே மிளிரும். அணு கண்களுக்கு புலப்படாது இருந்து ஆற்றலாய் செயல்பட்டு எதனையும் இயக்குகிறது. ஆற்றலாய் செயல்பட்டு ஒடுங்கிய இடம்தான் பேரொளியா இருக்கு, விரிந்த இடம் ஜோதியா இருக்கு. சூரியனின் ஆதி நீர் ஒளியா இருக்கு, ஒடுங்கி இருக்கு. அதனுடைய வெளிச்சம், அதிலிருந்து வெளிப்பட்ட கதிர்வீச்சுக்கள் வெளிச்சம் ஜோதியா இருக்கு. ஒடுங்கிய இடம்தான் ஜோதியையும் படைக்கிறது. இந்த ஜோதியின் படைப்புக்கு மூலமாக இருப்பது இரத்த அணுக்கள். ரத்தம் இல்லாத வாழ முடியாது. ரத்தத்தை சுத்தப்படுத்துறதை விட அதை சமன்படுத்துறதுக்கு என்ன பண்ணலான்னும் போது இரத்தச்சோகை அல்லது இரத்தத்தில் அழுத்த குறைவு உடையவர்கள் இரும்பை பயன்படுத்துங்கள். அதுக்கான பஸ்ம முறைகளை சொன்னோம், கையில் வளையல் முறைகளை சொன்னோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? அடுத்த தொகுப்பில் தொடர்ந்து பாருங்கள், புரியும். ஐம்பொன் பஞ்சலோகம் அப்படின்றது என்ன, பஞ்சபூத சுத்தின்றது என்ன என்றதெல்லாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். பார்ப்போம். நன்றி, வணக்கம்.